ඇදහිල්ලෙක්. சில நேரம் கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது உங்களுடைய முழுவதுமான விசுவாசத்தை. සමහරට දෙවියන් වහන්සේ ඔබගෙන් බලාපොරොත්තු වෙන්නේ සම්පූර්ණ වූ ඔබගේ ඇදහිල්ල. நாங்கள் வெற்றியை காண வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதை, விசுவாச வாழ்க்கையை கொண்டு செல்வதை அதிக நேரத்தில் நாங்கள் மறந்து விடுகிறோம். අපි ගොඩාක් වෙලාවට ඒ ඇදහිල්ල තුල ගමන් කරන එක ගොඩාක් වෙලාවට අපි අමතක කරනවා. அங்கே தேவன் சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோமா? උන්වහන්සේ කියනකොට අපි මොනවද කරන්නේ? අපි කල්පනා කරනවාද? கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது உங்களுடைய அங்கே பிரதிபலிப்பு, உங்களுடைய பதில் எவ்விதமாக காணப்படுகிறது? දෙවියන් වහන්සේ ඔබව කැඳවනකොට ඔබගේ උත්තරය කොයි වගේද තිබෙන්නේ? நீங்கள் தாமதிக்க ஒன்றை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வெற்றியும் அங்கே தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. ඔබ ප්‍රමාද කරන්න එක දෙයක් තේරුම් ගන්න, ඔබගේ ජයග්‍රහණයත් ප්‍රමාද වෙනවා. தேவன் சொல்லும் பொழுது யோசிக்காமல் கீழ்ப்படிந்து, ஆம் ஆண்டவரே நான் ஆயத்தம், நான் ரெடி ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்துக்கே செய்கிறேன் என்று சொல்றவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේ කැඳවන වෙලාවේ ඔව් ස්වාමිනේ මම කීකරු වෙනවා කියලා ලෙස් කියන අය ඇටියට බින්නට අවශ්‍යයි. அங்கே நாங்கள் உண்மையான வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். අපි සබවින්ම ජයග්‍රහණ ජීවිතය ජීවත් වෙනවා. உங்களுக்கு அங்கே விசுவாசத்தோடு கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். අදහිල්ල දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට ඔබ කැප කරන්න.